ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெட் போ ஒன்று மேக் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஹெட் போ பேஸ் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ட்ராப் ஷேப்பில் இருக்க ஒயிட் பீடு, அப்புறம் கிறிஸ்டல் பீடும் ட்ராப் ஷேப்பில் இருக்கிறது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒட்டுறதுக்காக B7000 க்ளூ எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம போவோட பேஸில் ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீடை போட்டு வைக்கலாம். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமாயிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட்டு போட்டு வச்சிட்டோன்னா நம்ம திரும்ப கோர்க்கிற பீட்ஸ் வந்துட்டு கழண்டு வராமல் இருக்கும். இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீட் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கிற கிறிஸ்டல் பீடை கோத்தி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ட்ராப் ஷேப்பில் உள்ள கிறிஸ்டல் பீட். இது வந்துட்டு லைட் பிங்க் ஷேடில் இருக்கிறது. ஒரு பீடாயிட்டு கோத்து எடுத்துக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பீட் அந்த சின்னதாக இருக்கிற பகுதி ரெண்டும் பக்கத்தில் வர்றது மாதிரி ஃபர்ஸ்ட்டு பெருசாக இருக்கிற இடம் ஃபஸ்ட்டு போட்டோன்னா அடுத்த பீட் கோக்குற டைமில் சின்னதாக இருக்கிற பகுதி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போடுறது மாதிரி போட்டு கோத்தி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கிறது மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். இது லைட் பிங்க் ஷேடில் உள்ளது, பார்க்குறதுக்கு கிளாஸ் கலர் மாதிரி இருக்குது. இது கிறிஸ்டல் பீட் ஆயது கொண்டு ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம 1 by 1 ஆகிட்டு ஒரே மாடல் ஷேப்பில் கோர்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் க்ளூ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம போவோட பேஸில் நம்ம அங்கங்கேயாட்டு க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டோன்னா பீட்ஸ் வந்துட்டு நகராமடி இருக்கும். நான் வந்துட்டு பீட்ஸை இப்படி கோர்த்து எடுத்துக்கிட்டேன் 1 by 1 ஆகிட்டு. ஒரு சைடில் சின்ன பாயிண்ட் வர இடத்துல அடுத்த பீடோட சின்ன பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிறது மாதிரி. நம்ம இந்த போ பேஸில் யூஸ் பண்ணுறது நமக்கு இஷ்டப்பட்டுள்ள பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுனா கிறிஸ்டல் பீட்ஸ் ட்ராப் ஷேப்பில் இருக்கிறது, கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிட்டு இருக்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கிறிஸ்டல் பீட்ஸ் அப்புறம் பேர்ல் பீட்ஸ் எதுனா உங்கள்கிட்ட இருக்கிறதோ இஷ்டப்பட்டதோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பேஸ் வாங்கி அது மேலே பீட்ஸ் கோர்த்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இல்லைன்னா அடிக்கடி நம்ம கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். இந்த பேஸில் க்ளூ போட்டுட்டு அப்புறம் பீட்ஸ் கோர்த்துக்கிட்டோன்னா பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்கும், நகராமல் ஒட்டி இருந்துக்கும். அப்புறம் முடித்ததுக்கப்புறமாயிட்டு திரும்பவும் கடைசியாக ட்ராப் ஷேப்பில் இருக்கிற ஒயிட் பீட் போட்டிருக்கேன்ல அந்த பீடே போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அதே போட்டிருக்க கிறிஸ்டல் பீட்ஸ்லேயே கூட ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்களோட ஹெட்டில் வைக்கிற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆகிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.